ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மார்கழி மாதம் 1ஆம் தேதிங்க. மாதத்திலே சிறந்த மாதம் எதுனா அது மார்கழி மாதம் தான். நம்ம வேண்டுதலுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கடவுள்கிட்ட எது வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கும். இதை கண்கூட நான் பார்த்துருக்கேன். நான் பல வருஷமாக மார்கழி மாதத்தில் விளக்கு போட்டு வந்துட்டுருக்கேன். வாங்க இன்னைக்கு அந்த பிளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹேவ் எ நைஸ் டே. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹை பட்டன் கொடுங்க. ஓகே, உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எனக்கு தேவை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேவ் எ நைஸ் டே. குட் மார்னிங். மார்கழி முதல் நாள் காலை வணக்கம். அச்சோ, 4 மணிக்கு அலாரம் வச்சா மணி 4:30 ஆகிடுச்சு. ஓகே, வேகமாக போயிட்டு வீட்டுக்கெல்லாம் மாப்பு போட்டு வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வந்தா வெளியில் யாருமே இல்லைங்க. ரொம்பவே பயமாக இருந்தது. சரி, ஓகே, மனசில் ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் சாணமெல்லாம் தெளிச்சிட்டு நாம்ளும் 4-5 மணிக்கெலாம் குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. வாங்க இப்போ வெளியே போயிட்டு வாசலில் கோலம் போடலாம். இன்றைக்கி மார்கழி முதல் நாளுங்கிறதுனால என்னோட ஃபஸ்ட்டு மார்கழி முதல் கோலம் இது. நீங்கள் பார்த்துட்டு என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பொதுவாக நான் கோலம்லாம் கற்பனையில் தான் போடுவேன், காப்பி பண்ணி போட மாட்டேன். அதுக்கப்புறம் கோலம் போட்ட முடிச்சப்புறம் மஞ்சள்லாம் நான் பிள்ளையார் பிடிப்பேங்க. பொதுவாக எல்லாம் சாணத்தில் தான் பிள்ளையார் பிடிப்பாங்க, ஆனால் நான் மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிப்பேன். ஏன்னு கேட்குறீங்களா? சாணத்தில் வந்து பிள்ளையார் பிடிக்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து வீட்டு வாசலில் பிள்ளையார் பிடிச்சு சாணத்தில் பரங்கிப்பூ வச்சு வைப்பாங்க. எதுக்காகனா நம்ம வீட்டில் வயசு பொண்ணு இருக்குது, கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்றதுக்கோசரம் அந்த காலத்தில் இது ஒரு ஐதீகமாக வந்து வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டில் பொண்ணெல்லாம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் வந்து 2 பையன்தான். அதனால நாம் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கலாம். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சா கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் மஞ்சள் பிள்ளையார் தாங்க பிடிப்பேன். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிங்கன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அதனால நீங்கள் சாணம்லாம் தேடி அலைய வேண்டாம். மஞ்சள் வீட்டில் இருந்து அதில் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற புது விளக்கு 2 எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பஞ்சதீப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப விசேஷங்க. பஞ்சதீப எண்ணெய் நீங்களாக வாங்கி கலந்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஊற்றி வழிபட்டுட்டு வந்தால் தெய்வத்தோட அருள் நம்மளுக்கு ரொம்பவே கிடைக்கும். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமாக 5 வருஷத்துக்கு மேலே நான் விளக்கு போட்டுட்டு வரேன். வாசலில் வாங்க இப்போது போயிட்டு விளக்கு வைக்கலாம். நீங்கள் சாணம் கிடைக்கலனா கூட பரவாயில்லைங்க. மஞ்சள் உங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் மஞ்சள் இருக்கும் இல்லையா பார்த்தீங்களா, அதில் கூட பிள்ளையார் பிடிக்கலாம். மஞ்சளில் பிடிச்சா ரொம்பவே சிறப்பு. இப்போ பாருங்கள், வாசலில் கோலம் போட்டாச்சு. என் கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கமெண்டில் சொல்லுங்கள். நான் மார்கழி மாதத்தில் போடுற முதல் கோலம். எப்பவுமே நான் கோலத்தை வந்து காப்பிலாம் பண்ண மாட்டேன். நான் வாசலில் போடும்போது என் மைண்டில் என்ன வருதோ அதுதான் நான் கோலமாக போடுவேன். வாசலில் கிட்டத்தட்ட கோலம் போட்டுட்டு அந்த பிரம்ம முகூர்த்தம், அதாவது அந்த 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிடணும். விளக்கு ஏற்றிட்டு வானத்தில் ஒரு விடிவெள்ளிங்கிற நட்சத்திரம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நட்சத்திரம் வந்து எப்பவுமே வானத்தில் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கடவுள்கிட்ட என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் அது பலிக்குன்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் நீங்கள் விளக்கு போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு குளிரெல்லாம் எதுவுமே தெரியாது. குளிரெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. டெய்லியும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வந்து குளிரே தெரியாது. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை கிட்டத்தட்ட நான் ஒரு ரொம்ப காலமாகவே இந்த முறையை நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். இதனால் எனக்கு வாழ்க்கையில் நான் கேட்டதெல்லாம் தெய்வத்துக்கிட்ட இருந்து எனக்கு அருளாக கிடச்சிருக்கிறதே தவிர எனக்கு நன்மை அதிகமாக கிடச்சிருக்கு. பிரம்ம முகூர்த்த விளக்குங்கிறது நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வந்தீங்கன்னா, அதாவது மார்கழி மாதத்தில் அந்த 30 நாளும் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா மார்கழி மாதத்தில் நடக்குன்னு சொல்லுவாங்க. மாதத்திலேயே மிக வந்து உயர்ந்த மாதம், சிறந்த மாதம் அப்படின்னு சொன்னால் அது மார்கழின்னு சொல்லலாம். மாதத்திலே சிறந்த மாதம் மார்கழின்னு ஒரு பாட்டே இருக்குது. காலையில் விளக்கு போட்டுட்டு அந்த 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கடவுள்கிட்ட எது வேண்டிக்கிட்டாலும் நமக்கு அது கிடைக்கும். நமக்குமே அது ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் வாசலில் விளக்கு போட்ட அப்புறம் தான் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் விளக்கு போடணும். ஏன்னா வாசலிருந்து லக்ஷ்மியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் விளக்கு போட்டோமா ரொம்பவே வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். மார்கழி மாதத்தில் தொடர்ந்து விளக்கு போடுறதுனால நிறைய பயன்கள் இருக்குது. காலையில் குளிர பார்க்காம நேரமே நம்ம எந்திரிச்சிடலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய வெற்றி கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப நேரம் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் இப்பயே நன்றி சொல்லிக்கிறேன். காலையில் நேரமே எந்திரிச்சனால காலையில் 6 மணிக்கெல்லாம் ஒரு காஃபி. நம்ம எப்பவுமே 6 மணிக்கு தான் எந்திரிப்போம். இந்த வாட்டி 4:30 மணிக்கே இன்றைக்கி எந்திரிச்சாச்சு. ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா, ஹேவ் எ நைஸ் டே.